கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி இதற்கு முன் நடத்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள்ல அதிகமான பேர் என்ன பேசப்படுகிறது என்பதை கேட்பதற்கு வந்தவர்களை விட ஒரு சூனியக்காரனிடத்தில் செய்த ஒப்பந்தம் செய்தாரே, இருக்காரா போயிட்டாரா என்று பார்ப்பதற்காகத்தான் அதிகமான பேர் வந்திருக்கிறார்கள். சூனியக்காரனுடன் செய்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா, அவருடைய நிலையில குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருந்த காரணத்தினால அதற்காகத்தான் அதிகமான பேர் வந்திருக்கிறீர்கள். ஆனா ஏகத்துவ கொள்கையில் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு நிச்சயமாக இந்த சூனிய ஒப்பந்தத்தால் ஒண்ணுமே நடக்காது, சூனியக்காரர்களால் ஒரு காலத்தில் வெற்றி பெற முடியாது என்று உறுதியாக நம்புகிறார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். அல்லாஹ் சூனியக்காரன் வெல்ல மாட்டான் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை சூனியக்காரர்களும் ஒன்று திரண்டு ஒருவருக்கு எதிராக அவர்கள் ஒப்பந்தம் போட்டாலும், அவர்கள் யாகங்கள் செய்தாலும், பூஜைகள் செய்தாலும், மந்திரங்களை முழங்கினாலும் கடுகளவு கூட, கடுகில் லட்சத்தில் ஒரு பங்கு அளவு கூட தீங்கு செய்ய முடியாது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சூனியமுடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விரிவாக விளக்குவதை விட மழையின் காரணமாக உங்களை மழையில் அதிக நேரம் நனைய வைக்க கூடாது என்ற காரணத்திற்காக சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை மாத்திரம் இப்போது நான் சொல்கிறேன். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களில் இருந்தும் தனியாக வித்தியாசமான முறையில் சிறந்து விளங்குகிறது. அதில் முக்கியமான தனித்தன்மை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு படைப்பையும் அது என்னவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். அதுக்கு மேலே ஒன்று இருப்பதாக நீங்கள் நம்பக்கூடாது. ஒரு காகிதம் இருக்கிறது என்று சொன்னால் இது காகிதம், இது காகிதத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை இதிலிருந்து செய்யலாம். இந்த காகிதத்தை வீசினால் ஒரு 1000 பேர் செத்து விடுவார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நம்ப முடியாது. ஏன்? அது இந்த காகிதத்தில் இல்லை. இந்த காகிதத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ, உங்களுடைய கண்ணுக்கு என்ன தெரிகிறதோ, உங்களுடைய கருத்துக்கு என்ன தெரிகிறதோ, உங்களுடைய கையை ஸ்பரிசித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறதோ, அதுக்கு மேல ஒரு சக்தி எந்த பொருளுக்கும் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறோம். உலகத்தில் உள்ள பல மக்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சூரியனை வணங்குகிறார்கள். அப்ப சூரியனை சூரியனாக பார்க்காமல் கடவுளா பார்க்கிறார்கள். நாம எப்படி பார்க்கிறோம்? அது சூரியன், வெப்பம் தரும், வெளிச்சம் தரும், அவ்வளவுதான். அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு எந்த விதமான சிந்திக்கும் திறன் கிடையாது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறதோ அதுவாக நாம நம்புகிறோம். அதிகமான மக்கள் சூரியனை கடவுள் என்று நம்புகிறார்கள். ஒரு கல் இருக்கிறது என்று சொன்னால் கல்லை கல் என்று நாம நம்புகிறோம். மற்றவர்கள் எல்லாம் அதுக்கு வெவ்வேறு வடிவங்களை கொடுத்து அதுக்கு என்னமோ இருப்பதாக நினைக்கிறார்கள். அது கண்ணுக்கும் தெரியவில்லை, அது கருத்துக்கும் தெரியவில்லை, எந்த ஒரு சோதனை சாலையிலும் அது நிரூபிக்கப்படவும் இல்லை. அப்ப இஸ்லாம் எப்படி நம்ம நம்ப சொல்கிறது என்று சொன்னால், எது எதுவாக இருக்கிறதோ அதுவாக நம்பு, இதுதான் பேசிக். அப்ப ஒரு மனிதன் இருக்கிறான், அப்ப ஒரு மனிதனை நீங்கள் மனிதனாகத்தான் நம்பணும். மனிதனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் மனுஷன் செய்வான். மனிதன் என்ன செய்ய முடியாதோ அதை ஒரு மனிதன் செய்வான் என்று நம்பினால் அது மடமை, அது தவறு, அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல தெய்வ வணக்கத்தை மக்கள் எல்லாம் செய்தார்கள். அப்போது அவர்கள் சிலைகளை வணங்கினார்கள் இல்லையா? அதை பற்றி குர்ஆன் கேட்கிறது. என்ன கேட்கிறது? ஏப்பா நீங்கள் வணங்குகிறீர்களே, அலகும் ஐதீன் எபுத்து சூனபிகா, நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அந்த கைகள் இருக்கிறதுல, அந்த கைகள் பிடிக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அம்லகும் ஆதானும் யஸ்மஉ நபிகா, காதுகளை வைத்து படைத்திருக்கிறீர்களே, ஒரு படத்தில் காதை போட்டிருக்கிறீர்களே, அந்த காது கேட்குமா? இந்த காது கேட்கும். என்னை போட்டோவை எடுத்து வச்ச அந்த காது கேட்குமா? இந்த கண்ணு பார்க்கும். உங்களுடைய போட்டோவில் இருக்கிற உங்க கண்ணை ஒரு ஆளை பார்க்குமா? பார்க்காது.
அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? பிடிக்கிற கைகள் இருக்கிறதா, நடக்கிற கால்கள் இருக்கிறதா, பேசுகிற நாவுகள் இருக்கிறதா, கேட்கின்ற செவிகள் இருக்கிறதா, பிறகு ஏன் நீங்கள் தெய்வம் என்று சொல்கிறீர்கள்? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியும் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. என்ன அடங்கி இருக்கிறது? அந்த கல்ல கல்லா பாரு, மரத்தை மரமா பாரு, மண்ணை மண்ணா பாரு, எந்த பொருள் என்னவாக இருக்கிறதோ அதுவாக பார்க்கணுமே தவிர அதுக்கு மேல என்னவோ இருக்கிறது என்று நினைத்தீர்களே, ஆனால் அது இஸ்லாத்திற்கு உடன்பாடானது இல்லை. இப்ப மனிதன் இருக்கான், மனிதனுக்கு மாத்திரம் தான் அல்ல அறிவை கொடுத்திருக்கிறான். பகுத்து உணரக்கூடிய அறிவு இவங்களுக்கும் இருக்கிறது. பகுத்து உணரக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய, தான் அறிந்ததை அடுத்தவருக்கு சொல்லித் தரக்கூடிய அறிவை அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்திருக்கான். இந்த அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? அறிவுண்டா என்ன? எல்லாத்தையும் அறிந்து கொள்வது அறிவு. அப்ப அறிவு இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய கைகளில் ஒரு பொருளை மூடி வைத்துக் கொள்கிறீர்கள். அறிவுள்ள ஒரு மனுஷன் முன்னாடி போய் இதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அறிவு இருக்கத்தான் செய்கிறது. அந்த அறிவு இதை பார்க்கறதுக்கு உதவல. அவனுடைய முதுகுக்கு பின்னால் ஒன்று இருக்கிறது. உன்னுடைய முதுகுக்கு பின்னால் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று கேட்டால் சொல்ல முடியும். அறிவு இருக்குது. அந்த அறிவை கொண்டு இதை வழங்க முடியுமா? முடியாது. அறிவை கொண்டு எதை வழங்க முடியும்? எது கண்ணுக்கு தெரியுதோ அதை நம்பலாம், பார்க்கலாம், அறியலாம். எது காது கேட்கிறதோ, கேட்டால் நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறது, ஒருத்தன் பேசிக்கிட்டு நிற்கிறான் என்று நீங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். தொட்டு அறியலாம். அதே மாதிரி சுவைத்து பார்த்து இனிக்கிறது பிடிக்கிறது என்று அறியலாம். முகர்ந்து பார்த்து நல்ல வாசனை கெட்ட வாசனை என்று அறியலாம். இந்த 5 புலன்களை கொண்டுதான் எதையும் அறிந்து கொள்கிறோம். இதுக்கு மேல சிந்தித்து அறியலாம். இதுதான் அறிவுடைய எல்லை. இதுக்கு உட்படாத விஷயங்கள் ஒருத்தனுக்கு தெரியும் என்று நினைத்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் என்ன பார்க்குறீங்க? நம்மள மாதிரி ஒரு மனிதனை பார்த்து இவன் ஜோசியக்காரன். ஜோசியக்காரனுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு நடக்கிறவனுக்கு தெரியும், 40 வருஷத்துக்கு பிந்தி உள்ளவனுக்கு தெரியும், உனக்கு எத்தனை புள்ள பிறக்குங்கிறது தெரியும், அந்த புள்ளையில எத்தனை ஆம்பளை புள்ளை என்று அவனுக்கு தெரியும், பொம்பளை புள்ளை எத்தனைன்னு தெரியும், அது என்னைக்கு சாவுங்கிறது தெரியும், நீ எந்த மாதிரியான உயர்ந்த தாழ்ந்த நிலை அடைவாய் என்று அவருக்கு தெரியும். இது எப்படி இப்படி கொடுத்துருக்கானல்ல? அப்ப ஒரு மனிதனுக்கு இது அறிகிற ஆற்றல் கொடுக்கல. காலத்தால் நமக்கு பிந்தி இருக்குது, அது அறிய முடியாது. ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது, அறிய முடியுமா? உங்களுக்கு முடியாது. நீங்கள் இருக்கிறீர்கள், போடியம் இருக்கிறது. இந்த போடியத்துக்கு பின்னால் இந்த இடத்துல ஏதாவது வைத்திருந்தா உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாது என்று சொன்னால் எங்கேயோ 100-200 கிலோமீட்டருக்கு அப்பால் காணா போன பொருளை இங்க உட்கார்ந்து சொல்லுவானா, அதை இவன் நம்புவானா? அப்ப இதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஜோசியத்தை மன்னத அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல். ஒரு ஜோசியக்காரனிடத்திலே அவன் சொல்வதை ஒருவன் மெய் என்று நம்பினானேயானால் லம் துப்பல்லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாளுடைய வணக்கங்கள் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? மனுஷனை வைப்பா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் அறியக்கூடியவன். மனிதன் கண்ணை கொண்டு அறிகிறத அறிஞ்சான்னு சொன்ன ஒத்துக்குருவேன், காதை கொண்டு அறிகிறத அறிஞ்சான்னு சொல்லி ஒத்துக்குருவேன், கையால் பிடித்து அறிகிறத அறிந்தான்னு சொல்லி ஒத்துக்குருவேன். எங்கேயோ உள்ள ஒரு பொருளை இங்கிருந்து பார்ப்பது என்பது இந்த கண்ணுக்குரிய சக்தியா? இருட்டில் பார்க்க முடியாது, அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தில் பார்க்க முடியாது. அப்ப நம்ம ஒரு பொருளை பார்ப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் பார்க்க முடியும். அப்ப அந்த ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பார்க்க முடியல என்று சொன்னா 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள எப்படி பார்ப்பான்? பிறக்காத குழந்தை எப்படி பார்ப்பான்? குழந்தை பிறகு கையை பிடிச்சு பார்த்துட்டு உனக்கு ஆம்பளை பிள்ளை, அப்ப இது ரேகையை பார்த்துட்டு உனக்கு பொம்பளை பிள்ளை. இதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. ஜோசியத்தை இஸ்லாம் இதுக்கு தான் மறுக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதர் செத்துறான்னு வைங்க, உசுரோட இருந்தா இந்த அறிவாவது இருக்குதுங்க. செத்துட்டாருன்னா அவர் அவுலியாவா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டி இருக்கட்டும், இறந்து விட்டால் அதனுடைய உண்மை தன்மை என்ன? இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் பார்க்க மாட்டார். டெஸ்ட் பண்ணி பாரு, இப்படி காட்டு, கண்ணு சிமிட்டாரன்னு பாரு, பார்க்க மாட்டார். இறந்தவருக்கு முன்னாடி கத்துனா காதுல விளங்குமா? மைக் செட் போட்டு பயான் பண்ண எந்திரிச்சு உட்காந்து கேட்பாரா? காது கேட்காது. இறந்தவர் கை காலை பிடிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, சாப்பிட முடியாது, குப்புற கூட படுக்க முடியாது, பிறந்து படுக்க முடியாது. அப்ப இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு எல்லா விதமான நாலேஜும் அறிவும் போய்விடுகிறது, எல்லா விதமான செயல்பாடும் போய்விடுகிறது.
இதுதான் யதார்த்தம். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க, உசுரோட இருக்கும்போது உள்ளதை விட செத்த பிறகு பவர் கூட. அவுளியாவேங்கிறான். அவர் செத்து எவ்வளவு எத்தனை வருஷம் ஆச்சு? அட செத்ததுனால தானே கொண்டு அடக்கம் பண்ணீங்க. உசுரோட இருப்பார் போட்டு உலகத்துக்கு காட்சி பொருளாக்கி அதை காட்டிட்டு இருக்கலாமே. 4வது நாள் வச்சு 3 நாளைக்கு மேல வச்சுதான் நாரி போயிடும். அவுளியாவா இருந்தா யாரா இருந்தா என்ன? அப்ப நாரி போய்விடுகின்ற காரணத்திற்காகத்தான் ஒரு மனிதர் இறந்தவனை கொண்டு போய் அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்ணி மண்ணை மேல கொட்டி புதைக்கிறோம். எல்லாம் செஞ்சுட்டு வந்து அவுளியாவேங்கிறான். அட உசுரோட இருக்கும்போது வராத என்ன சக்தி செத்த பிறகு வந்துரு. இருக்கிற சக்தியெல்லாம் போகுங்கிறது உண்மையா? இல்லாத சக்தியெல்லாம் வந்துருங்கிறது உண்மையா? ஒருத்தர் அப்பன் செத்து போயிடுவான். உசுரோட இருக்கும்போது சோற கொடுக்க மாட்டாங்க. செத்தவனை படத்தை மாட்டி வச்சுட்டு பத்தி கொடுத்துவான். ஏன்டா உசுரோட இருக்கிற அப்பனுக்கு சோறு கொடுக்கணும் வக்கீல்ல, செத்து போன பிறகு பத்தியை கொண்டு கொடுத்துனா உங்க அப்பனுக்கு தெரியுமா? அந்த வாசத்தை முகர்வாரா? அப்படி எல்லாம் நினைக்க அந்த மனத்தனத்துக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அப்பனுடைய படமா இருந்தா அது படம் தான். அவுளியாவுடைய படம்னா அது படம் தான், மை தான், பேப்பர் தான். அது அவர் இல்ல. அப்ப அது எப்படி அந்த கண்ணு மனுஷன் கண்ணு எப்படி நினைக்கிற நீ? இன்னும் சொல்ல போனா மனுஷ கண்ணோட பெரிய கண்ணு நினைக்கிறான். அவுளியா பார்த்துட்டு இருக்காரு எங்க உள்ள உட்காந்து இருக்கிற கண்ணு உள்ளவனே பார்க்க முடியல, அவர் மண்ணுக்குள்ள புதைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இஸ்லாம் வந்து இந்த இறந்து போன ஆட்களை கூப்பிடாதெல்லாம் சொல்லுதே. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், யாரை நீங்கள் அழைக்கிறீர்கள் அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். அம்பாத்துன் செத்தவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷூருன அய்யான யுபாதுன், எப்போது எழுப்பப்படுவார்கள் என்ற விவரம் கூட அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான். அப்ப இறந்தவர்களை இறந்தவர்கள் சொல்லு, உசுரோட உள்ளவன உசுரோட உள்ளவன் சொல்லு. ஒருத்தன் பார்க்கறான்னு சொன்னா என்ன பார்க்கறதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான அதை பார்க்கறான்னு சொல்லு, அதுக்கு மேல பார்க்கறான்னு சொல்லாத. அப்ப ஒரு இமயமலை திருச்சி மலைக்கோட்டையை ஒத்த கையில தூக்கினோன்றதை சொன்னா நம்பலாமா? தூக்கி காட்டுறான்னு சொல்லணும். அப்ப அவனுக்கு என்ன தூக்க முடியும்? இந்த மைக்க தூக்கிறோன்னு நம்பிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மைக்க தூக்குறேன், இதே போல மலைக்கோட்டையை தூக்குறேன் லூசுங்க நீங்க நம்ப கூடாது. அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதுக்கு மேலே இருக்குது என்று நம்பக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஜோசியத்தை இஸ்லாம் மறுக்கிறது, ஜாதகத்தை மறுக்கிறது, ரேகைகளை கொண்டு எதிர்கால பலன்கள் சொல்றாங்களே அதை மறுக்கிறது, கிரகங்களை வைத்து பலனை கணிக்கிறான அது அங்க இருக்கு, சனி இங்க இருக்கு, ஞாயிறு இங்க இருக்குங்கிறான். அதனால என்ன, அது எங்க இருந்து நமக்கு என்னடா, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மனிதன் வந்து அவனுடைய செயல்கள் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான். அது மாதிரி 4 நட்சத்திரம் இந்த கிழமையில பிறந்த நல்லது, அந்த கிழமை கெட்டது அப்படின்னு சொல்றான. அந்த கிழமைக்கு இது நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரே கிழமையில பிறக்கிறவன நல்லவனும் கெட்டவனும் இல்லையா? ஒரே கிழமையில பிறக்கிறவன பணக்காரனும் ஏழையாவும் இல்லையா? ஒரே கிழமையில கல்யாணம் பண்ணிட்டு புள்ள உள்ளவனும் புள்ள இல்லாதவனும் இல்லையா? ஒரே கிழமையில ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆனவனும் சேர்ந்து வாழ்றவனும் இல்லையா? அப்ப கிழமை இதெல்லாம் இஸ்லாம் மறுக்க ஏன் இல்லாத இருக்குங்கிற? வெள்ளிக்கிழமை அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அடையாளத்துக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தாலும் வச்சுக்கலாமே தவிர வெள்ளிக்கிழமை பிறந்தா அப்படி இருப்பாரு, சனிக்கிழமை வந்தா அப்படி இருப்பாரு, 10 மணிக்கு பிறந்தா அப்படி இருப்பாரு, 12க்கு அப்படி இருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து எதுக்கு தடுக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு கண்டிக்கிறாங்க? இல்லாத ஏன்டா இருக்குன்னு சொல்றீங்க? இதான் மேட்ரு. சூனியத்துக்கு வாங்க. இப்ப சூனியம் என்ன மாதிரி இருக்கு? சூனியம்னா என்ன? ஒரு மனிதன் எங்கே இருப்பானா, எனக்கு சூனியம் செய்யறான்னு வைங்க, என் கையை பிடிச்சி முறுக்குவான்னு சொன்னா நான் ஒத்துக்குருவேன். முறுக்குவான் அது ஏழும். கத்தியை வச்சு குத்திடுவான்னு சொன்னா ஒத்துக்குருவேன். ஒரு சூனியக்காரனை கொண்டா ஒட்டு கத்தியை கொடுத்து இந்த கத்தியை வைத்து உன்னை குத்துவானான்னு கேட்டா குத்துவான். எனக்கு முடிஞ்ச திருப்பி நான் வாங்கி குத்துவேன். அது வேணா என்ன செய்யலாம், நம்பலாம். அறுவாளால் வெட்டுவானா வெட்டுவான், துப்பாக்கியால சுடுவானா சுடுவான். நீ என்ன சொல்ற, சூனியன் என்ன பண்ற? அவன் எங்கே இருப்பானா, அங்க உட்கார்ந்துட்டு என்னமோ பூஜை செய்வானா, நெருப்பை வளர்க்குவானா, யாகம் செய்வானா, அதுல வந்து எப்படி செய்வானா, எப்படிலாம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அதாவது எனக்கு வச்ச சூனியம் எப்படின்னு பாருங்க. எனக்கு 2-3 ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, பயங்காட்டுறதுக்காண்டி இறந்து போன, அது குஷ்டரோகம் வந்து இறந்து போன ஒருத்தரை எரிப்பாங்கல்ல, அந்த சாம்பலை எடுத்து வந்தாங்க. இதுக்காண்டி பயங்காட்டுறது. சாம்பல்னாலே பயப்படுவோம், செத்தவன் சாம்பல்னா இன்னும் பயப்படுவோம். குஷ்டரோகி எரிச்ச சாம்பல்னா என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த குஷ்டரோகி எரித்த சாம்பலை கொண்டு வந்திருக்கிறோம், அதுல நீங்கள் சிறுநீர் கழித்து தர வேண்டும். எதுக்குடா? அதை வச்சு பொம்மை மாதிரி செய்வாங்களாம். சிறுநீரையும் அந்த சாம்பலை கலைச்சி பொம்மை மாதிரி செஞ்சு
என்னுடைய போட்டோ ஒன்று வேணுமா, அந்த போட்டோ அது மேலே ஒட்டி அப்போ நான் ஆயிடுறேன். வச்சு என்ன செய்வாளாம், இந்த போட்டோ வச்சுட்டு பூஜை செஞ்சா அங்க குத்துற குத்து எனக்கு வந்துருமா. இதுதான் மேட்ரு. இப்படிதான் கேட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், சுடுகாமா இந்த பயங்காட்டுற மாதிரி கேட்பானுவோம். அது வேணும் இது வேணும்னு ஒருவேளை நம்ம யூரின் நம்ம கொடுத்துருக்கோமே அதில் ஏதாவது செஞ்சிருவானோ, அதுக்கு என்னடா யூரின் கொடுத்தா என்னென்ன லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமே தவிர ஒருத்தன் யூரின்ல போய் நீங்க அடிச்சு என்ன கழிக்குமா எப்படின்னா, ஒருத்தன் யூரின்ல ஏதாவது செஞ்சா அது உனக்கு எப்போ உன்னை விட்டு யூரின் வெளியே போயிடுச்சோ உனக்கு அது சம்பந்தம் கிடையாது. அது என்ன பண்ணாலும் உனக்கு ஆக போறது இல்லை. இவன் இப்படி இன்னொரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். என்ன ஒப்பந்தம், அவன் என்ன செய்யறான்னு கேட்டா கொஞ்சம் முடி வேணுமா. எதுக்கு, சூனியம் செய்யறதுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட பொருள் வேணுமா, முடி, கொஞ்சம் நகம், அம்மாவுடைய பேரு, உங்க பேரு, அவனுக்கு யூரின் கேட்கறாங்க சிறுநீர் வேணும். இந்த மாதிரியான பொருள்கள்லாம் நீங்க என்ன செய்யணும், தந்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு நாங்கள் மந்திரம் ஓதுவோம். 144 நாளைக்கு ஓத போறாங்களாம். மந்திரம் ஓதுனா என்னை ஊமையாக்கிடுவாங்களாம். மந்திரம் என்ன செய்யுமா, ஊமையாக்கி. நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய நகமாவே இருக்கட்டுமே, என்னுடைய நகத்தை போய் எரிச்சா எனக்கு சுடுதா வேண்டாம், உங்க முடியை கொஞ்சம் வெட்டி அடுப்புல போடுங்க, அது எரிஞ்சா உங்களுக்கு வலிக்குமா? ஆனா நம்மளை விட்டு கலைந்த ஒரு பொருள்களை வந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு நமக்கு என்ன கனெக்ஷன், அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு? நவீன யுகத்தில் வேணா இந்த வயர்லெஸ் அது மூலமாக மின்னணுக்கு தொடர்புல வைத்து ஒரு செல்போனை வைக்கிறோம்ல, அதுல இருக்கு, அறிவுபூர்வமாக இருக்கிறது. அதுல கடத்தக்கூடிய சாதனத்தை வைக்கிறான், உங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய சாதனத்தை உங்க போன்ல வைக்கிறான், இங்க இருந்து கடத்துறீங்க அங்க இருந்து வாங்குறீங்க, அது ஓகே. அது கண்ணுக்கு தெரியாட்டாலும் கருத்துக்கு தெரிகிறது, சிந்தனைக்கு எட்டுகிறது. எப்படி நடக்குதுன்னு கேட்டா செஞ்சு காட்டி உடைச்சு காட்டி செஞ்சு காட்டுவான். இதுல நகத்தை போட்டு என்னமோ செஞ்சா எனக்காண்ட வலிக்க போகுது, நீ என் முடிய போட்டு எரிச்சுன்னா எனக்காண்ட வலிக்க போகுது என்ற அடிப்படையில் இன்னொருத்தனோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். இவனுக்கு 48 நாள் 48 நாள் ஒப்பந்தம். என்ன 48 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேனா, 15 நாள் ஓடி போச்சு, 48 நாளைக்குள்ள 48வது நாள்ல சூனியம் உண்மை அப்படி நான் பேசுவேனா, என்ன செய்வேனா, என்னை எப்படி மாத்திருவாங்களா, சூனியம் வச்சு சூனியங்கிற உண்மைதான் என்று நான் பேசுவேனா. அப்படி பேசவில்லை என்று சொன்னால் நானே தற்கொலை பண்ணி செத்துருவேன். பிஜேயே தற்கொலை பண்ணி செத்துருவார், நான் செய்ய போறேன், இதான் சூனியம், செய்யடா பாப்பன்ட்டோம். இப்ப அதுக்காக என்ன பண்ணு கேட்டா பாதி மண்டலம் ஓடி போச்சா, முந்தியோட வேகமா இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் புஸ்தகமே எழுதினேன். புஸ்தகம் எழுதி இன்னும் வீரியமா இருக்கேன். பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிறத இந்த சூனிய ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் உட்காந்து எழுதினேன். அந்த கருத்தில் மாற்றம் வரல, பலவீனம் வரல, இன்னும் உறுதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேசிக்கிட்டு அரை மண்டலம் கடந்து போச்சு. கேட்டா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நடக்க போறது கிடையாது, சூனியக்காரன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, சொல்லிட்டோம்ல, எப்படி சமாளிக்கிறது? நான் சூனிய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பிஜி என்ன பண்றாரு தெரியுமா, பெரிய சூனியக்காரனை பிடிச்சி வச்சிருக்காரு அவர் தெரியாம, அதை வச்சு கவுண்டர் கொடுக்குறான். அவன் செய்யறதுக்கு வந்து பாருங்களேன், எப்படியா சூனியத்தை மெய்யாக பாக்குறான். நான் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப பெரிய சூனியக்காரனை வச்சு நான் தடுக்கிறேன். கவுண்டர் கொடுத்து என்ன செய்யறேன்னா, தடுக்கிறதுனால இந்நேரம் அவருக்கு இந்நேரம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். நான் செய்யற வேலைக்கு இந்நேரம் ஆள் போயிருப்பாரு, போகாத காரணம் என்னவென்றால் அவர் பெரிய சூனியக்காரனை வச்சு தடுத்து கொண்டிருக்கிறார். 48 நாளும் இதுதான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு சொன்ன பதில் தான் 48 நாளைக்கு நடக்க போகுது. இது ஒருத்தனுக்கு. இன்னொருத்தன் என்ன செய்வான் தெரியுமா, எல்லாரும் வந்து ஒரு ஆள் தானே கிடைச்சாரு, மற்ற எல்லா தௌஹீத் மத்த நம்புதா சூனியத்தை, அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்புனாங்களா. அப்ப நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களையும் சேருங்கிறாங்க. எப்படி வந்து மக்கள் சூனியன் பயந்து ஓடின காலம் போக மாநில நிர்வாகம் என்ன பண்றாங்க, நீங்க மட்டும் என்ன எங்களையும் சேருங்க, எங்களையும் செய்ய சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டாங்களா. அதுல ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து 2வது சூனியக்காரன் வந்தான்ல, 5 பேருக்கு செய்யும். 5 பேருக்கு என்ன செய்யணும், செய்யறது இருக்கார்ல, அவருக்கு 2 கண்ணு தெரியாம ஆக்கிடுவாராம். 145வது நாள்ல 2 கண்ணு தெரியாதவரை யாரு இருப்பாராம், செய்யது இப்ராஹிமுக்கு அந்த சூனியம் பண்ண அவரு முடியெல்லாம் கொடுத்தாரு. முடி பனியனு நகம் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கொடுத்து கேமரா முன்னாடி வச்சு நம்ம தான் கொடுக்குறோம் தெரிஞ்சு கொடுத்துக்கிறோம். அப்ப இது அவர் எப்படி ராமத்துல்லா இருக்கார்ல, அவர் நினைச்சாரு, என்னை கோமா வாக்குன்னு கேட்டாரு, கோமா ஆக்கி பார்ப்போம், ஆக்குறேன். அவர் என்னவா 144வது நாள்ல கோமாவில் போயிடுவார், ஸ்ட்ரெச்சர்ல சுத்திக்கிட்டு ஒரு நாள். அப்படியான ஒரு நாளைக்கு அவர் வந்துருவாராம். அவருக்கு அந்த சூனியம். அப்புறம் ஹலீல் ரசூல் இருக்கார்ல, அவருக்கு இடது பக்கம் வந்து கை கால் வந்து விளங்காம போயிருமா.
144வது நாளில் வழங்கா போயிடும் செய். அவருக்கு அதை போட்டாச்சு. அடுத்து வந்து எம்ஐ சுலைமான் வந்து மிண்டலாகி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஆடை இல்லாம நிர்வாணமா ஓடுவாரு, செய்டா அப்படி அதையும் சொல்லியாச்சு. எனக்கு என்னன்னு கேட்டா, உனக்கு நீ பேசி பேசி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கிற, அதனால உனக்கு பேச முடியாது வாங்கிடுவேன். எனக்கு என்ன சொன்னியும் 144 பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் கூட உனக்கு சொல்ல முடியாது ஆக்கடாண்டாச்சு. எதுக்கு நான் இப்படிலாம் சொன்ன உடனே மக்கள் பயப்படுவாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி முடிய கொடுக்குறோம் அப்படி பயப்படுவாங்களா இல்லையா? சைக்காலஜிக்கலா அந்த பயம் காட்டுற மாதிரி சில மந்திரஹா முறியும் அப்படிலாம் நம்ம சொல்றான். அதெல்லாம் பார்க்கல என்ன செய்யும், பயங்கரமா நம்ம அங்க வச்சே மடக்கிறோம். சூனிய ஒப்பந்தம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சூனியம் பொய்யின்னு. சூனிய ஒப்பந்தத்தில் நோயாளிகளை சூனியத்தில் குணமாக்கணும்னு சொன்னார். அப்ப நான் 2 கூட்டுப்பையில கொண்டு வரேன் பிறவை குருட குணமாகுயா, அது முடியாது. அப்ப எய்ட்ஸ் நோயாளியை கொண்டு வர குணமாக்குவியா, அதெல்லாம் முடியாது. அப்ப ஏதாவது ஒன்று கொண்டு காட்டினோம்னா முடியாதுங்கிறாங்க. இது 144 நாளைக்கு ஒரு விளம்பரத்துக்காக வேண்டி பப்ளிசிட்டி பண்றது. அப்புறமேல என்ன செய்யறது, சூனியம் நல்லா தான் செஞ்சோம், பெரிய சூனியக்காரரை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்காரு அவரு. நேற்று எப்படி பெரிய சூனியக்காரரை பெரிய ரூபாய் 50 லட்ச ரூபா கொடுக்குறாரு, எவ்வளவு நான் கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி கொடுத்து ஒரு பெரிய சூனியக்காரனை பிடிச்சி நாங்க செய்யற சூனியத்துக்குலாம் என்ன செய்யறாரு, மறுப்பு கொடுத்துட்டு இருக்காரு. சூனியத்தை கொண்டு சூனியத்தை அடிக்கிறாருன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது தான் இந்த ஒப்பந்தம். 144 நாள்ல ஒண்ணு நடக்க போறது கிடையாது. அதை சூனியத்தால் அல்லாஹ் நாடுனபடி எனக்கு 30 நாள் வந்து விடும். ஆனா தற்கொலை மௌத்தி சொன்னபடி வராது. சரி, ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன வேண்டாம் நடக்கணும், 5 பேர் மூத்தா கூட போயிடலாம். அப்படி போனாலும் சூனியம் ஜெயிக்காது. சூனியக்காரன் எதை செய்வதாக சொன்னானோ அதை செய்யணும், அப்போது அந்த டயத்தில் செய்யணும். எதுக்கு இதை செய்யறோம்னு கேட்டா, சூனியம் நம்பி நம்பி மக்களை பயங்கர சாதாரணமா குடும்பத்தில் புருஷன் கொண்டாடி சண்டை. எல்லா பொம்பளையும் என்ன சொல்றீங்க, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, மாயம் பண்ணிட்டாங்க சொல்றீங்களா இல்லையா? புருஷன் பொண்டாடிக்கு சண்டைனா என்னது, ஒரு புருஷங்கார பொண்டாடி பின்னாடி போறான்னு வைங்களேன், வசியம் பண்ணிவிட்டா யாரு, பொம்பளை வந்து யாரை வசியம் பண்ணிட்டானா, ஆனா அல்லாஹ் அப்படித்தானே படைச்சிருக்கிறான். நீ மந்திரம் வசியம் பண்ணனு, ஒரு ஆணும் பெண்ணும் வசியம் பண்ணக்கூடிய வகையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படித்தான் இந்த தாயார் சொல்றாங்கன்னா அவங்க மாப்பிள்ளை அப்படித்தான் வசியம் பண்ணப்பட்டு இருந்தாரு. அப்ப கணவன் மனைவி என்ற ஒரு உறவு வரும் பொழுது பெண்களை ஆண்களும் ஆண்களை பெண்களும் வசியம் பண்ணுதல் என்பது அந்த வசியம் தான் இருக்கு, மாய மந்திரமா இருக்குது. ஒரு சூனியக்காரன் போய் அல்லாஹ் இருந்தாலும் பிரிச்சு விட்டான், பிரிச்சால சேர்த்து விட்டான், அவனை கோத்துக்கிட்டான், இவனை எடுத்துக்கிட்டான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள உள்ள நல்லது கெட்டு எது நடந்தாலும் இதுதான். வீட்டில் ஏதாவது ஒரு புள்ள செத்து போச்சுன்னு வைங்களேன், இவ ஏதோ சூனியம் பண்ணி காலி பண்ணிட்டாது செத்து போனதுக்கலாம். ஒரு குழந்தை இயற்கையாக செத்து போனா, நோய் வாய்ப்பட்டால், வீட்டில் ஏதாவது வறுமை வந்தா, கஷ்டம் வந்தா என்ன சொல்றோம் நம்ம, சூனியத்தினால யாரும் சூனியம் செஞ்சு விட்டாங்க. குறிப்பா வந்து மருமக மேலதான் பழி போடுற வழக்கம் இருக்குது. மருமக செஞ்சு விட்டா அல்ல மாமியாக்காரர் செஞ்சு விட்டாங்கிற அடிப்படையில் தான் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்போ உடைக்கிறது, பிரச்சாரத்தினால் உடைக்கிறதை விட என்ன செய்யணும், அது பொய் கேலி கூத்து என்று காட்டுவதாக இருந்தால் இப்படி முன் வரணும். ஒவ்வொருத்தர் நீங்க முன் வரணும். சூனியக்காரன் போய் எனக்கு சீடா பார்ப்போம், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தால்தான் ஏமாற்ற முடியாது. சூனியத்தை வச்சு எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிறாங்க தெரியுமா? சூனிய பயங்காட்டி எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பணங்களை சுரண்டி இருக்காங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் வாழ்க்கையோட விளையாடி இருக்கிறார்கள் சூனியத்தை வைக்கிறேன் எடுக்கிறேன் என்று தெரியுமா உங்களுக்கு? அப்ப சமுதாயத்தோடு விளையாடி கொண்டு ஏமாற்றி கொண்டு பணத்தை சுரண்டி கொண்டு சாதாரண மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மனிதனுக்கு மேம்பட்ட சக்தி உள்ளவனாக நான் செய்வேன்கிறான். எங்கே இருந்துகிட்டு அல்லாஹ் செய்வது போல செய்வேன்கிறான். அதை நம்புகிறார்கள் என்றால் எப்படி உடைக்கிறது? அல்லாஹ் திருமறை அழகா சொல்றான், இதை ஆராத செய்ய நான் கூலளவு குன் ஃபயக்கூன். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆகும் ஆயிரும். இப்போ அந்த மைக்கு தயாரிக்கிறாங்க, ஆகுண்டு ஆயிருமா? ஆகாது. இதுக்குரிய ஜாமான் எடுக்கணும், மிஷினை வாங்கணும், அதெல்லாம் செஞ்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சா தான் மைக்கு உண்டாகும். ஒரு பேப்பரை பெயிண்டிங் பண்ணி புத்தகமாக்குறாங்க, என்ன செய்யணும், அதுவும் ஆகாது. பேப்பர் கீழே கட்டி கிடக்குது, ஆகு புத்தகம் ஆயிருமா? ஆகாது. அப்ப ஆகு என்றவுடன் ஆகிறது எது? அல்லாஹ்வுடைய தனி சிவதி. இதா அராத செய்யன் குன் குன் என்றவன் சொல்வான். குன் என்றால் ஆகு, ஆகு என்று சொல்வான், ஆகிவிடும். அது அல்லாஹ். அப்ப இவன் என்ன செய்யறான், சூனியக்காரன், நானும் ஆகும் ஆயிருங்கிறான். அவன் என்னை தொட மாட்டானா, என்னை அடிக்க மாட்டான், என்னை வெட்ட மாட்டான், எனக்கு விஷம் கொடுக்க மாட்டான், என்னை துப்பாக்கியில் சுட மாட்டான், எங்கே இருந்துகிட்டு கட்டளை போடுவான், எனக்கு ஆயிரம்னு அவன் யாரு? அல்லாவா? அப்ப அல்லாவுக்கு இருப்பது போன்ற ஒரு ஆற்றலை ஒரு மனுஷனுக்கு நம்மை விட தரங்கட்ட கீழ்நிலையில் உள்ள ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக நம்பினால்
அது எப்படி இப்படி இருக்கிறது? அறிவு ஏத்துக்கிறதா? இஸ்லாம் ஏத்துக்கிறமா இதை? அப்ப நம்மளை கெடுத்து நம்பிக்கை நாசமாக்கி மூடர்களை ஆக்குவதற்காக திட்டம் போட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை முறியடிக்கணும். எப்படி முறியடிக்கிறது? செஞ்சு காட்டு என்று ஒருத்தர் சொல்லி, இப்ப 5 சொல்லி, இப்ப என்னன்னா எல்லா நிர்வாகிகளுக்கும் போஸ்டர் வைக்க சொல்லியாச்சு. மாவட்டங்கள்லாம் வை, மாவட்ட நிர்வாகிகளா எங்களுக்கு செஞ்சால் 50 லட்சம் தரோன்னு சொல்லு, உனக்கு செஞ்சால் நாங்க தலைமையில் 50 லட்சம் தருவோம். கொடுக்க வேண்டிய வராது, அது செய்ய போறதும் கிடையாது, நம்ம கொடுக்க வேண்டிய தேவையும் வராது. பொய் பொய் என்று காட்டுவதற்காக ஆண்களும் பெண்களும் சவால் விடக்கூடிய நிலையில் நீங்கள் வர வேண்டும். எப்படி வரணும்? செய்டா பார்ப்போம். எல்லாரும் நாங்க சொல்வதற்கு இது சொல்லவில்லை, எல்லாரும் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும்? செஞ்சு பார் பார்ப்போம். அப்ப சூனியக்காரனை மனிதன் என்று இன்னும் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் விட்டுருங்க. சூனியக்காரன் சொல்றீல்ல, அவனுக்கு பெரிய ஆற்றல் இருக்குல்ல, எங்கே இருந்துகிட்டு என்னமோ செய்யற ஆற்றல் இருக்குல்ல, அது இருக்குமே. ஆனால் அவன் இப்படியா இருப்பான்? இப்படியே பிச்சை வாங்கிட்டு இருப்பான்? இப்படியா 100க்கு 200 கை வாங்கிட்டு இருப்பான்? அப்ப அவன்கிட்ட இருக்கிற அந்த சூனிய சக்தியை வைத்து புதைந்து கிடக்கிற தங்க சுரங்கங்கள் பூமியில் இருக்குது, அதெல்லாம் தோண்டி கொண்டு அடுத்து பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவான். அவன் பில்கேட்ஸ்க்கு மேல போயிடுவானுங்க. சூனியம் ஒன்று இருந்து இந்த மாதிரியான ஆற்றல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமே. ஆனால் அவன் எங்கெங்க உள்ளதெல்லாம் அங்க கொண்டு வந்துருவான. அந்த பூஜை செய்து சைத்தான்கள் எடுத்துட்டு சொல்லியிருப்பானே. அவன் சோத்துக்கு அடிக்கிறான் லாட்டின்னு விளங்குது, நம்மள்கிட்ட உள்ள 100க்கு 200 அலைகிறான்னு விளங்குகிறது. காசு கொடுத்தா தான் செய்யறேங்கிறான், 100 ரூபா 200 ரூபா வாங்கி கொண்டு அவருக்கு செய்யறேன் இவருக்கு செய்யறேங்கிறான். அப்ப என்ன இதுல மேட்ரு? பொய். சூனியக்காரன் நான் கேட்கிறேன், முஸ்லீம் சூனியக்காரன் எவ்வளவு பேர் இருக்கான்? முஸ்லீம்களுக்கு உலகம் பூரா எவ்வளவு பாதிப்பு இருக்குது? ஏன்டா இஸ்ரேல்ல போய் அந்த பெஞ்சமின் நெதன்யாஹூ இருக்கானே, அவனுக்கு செய்ய பார்ப்போம். நீ முஸ்லீம் தானே, சூனியம் மக்களை ஏமாத்துறீல, முஸ்லீம்களை குண்டை போட்டு கொண்டுட்டு இருக்கிறான்ல, நீ உன் சூனியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது பண்ணி பார்ப்போம். பொய் இருந்தா செஞ்சு, எனக்கு நான் சூனியம் செய்யறவனா இருந்தால் நான் அதை செஞ்சிருப்பேன். உண்மையில சூனியம் இருக்குன்னு வைங்க, அது எனக்கு தெரியுதுன்னு வைங்க, நான் முதல்ல என்ன செய்யணும்? சமூகத்துக்கு பெரிய தீய சக்தியா இருக்கிறோம் அழிக்கணுமா இல்லையா? அது மாதிரி எத்தனையோ பிற மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, அந்த மதங்களுக்கு எதிரானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்தந்த மத சூனியக்காரர்கள் அந்தந்த சமுதாயத்துக்கு எதிராக உள்ளவன் அழிக்கலாமா இல்லையா? அழிச்சார்களா? முடிஞ்சதுன்னு செய்யற காசு வாங்குறதுக்கு பயம் காட்டுறது. பயம் காட்டு என்ன செய்யறது? பிஜேபி 3 நாள் சாப்பிட மாட்டான். உனக்கு சூனியம் வச்சாட்டு சொல்லி பாருங்க. ஒருத்தண்ட போய் வாசல் வந்து மண் ஒரு ஆள் எடுத்துட்டு போனாரு, காலடி மண்ணு சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான். 10 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. மண் எடுத்துட்டானா, மண் எடுத்து என்ன செய்ய போனா தெரியும். அட மண் எடுத்து என்னடா செய்வான்? உன் மண்ணை காடி மண்ணை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவான்? அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டாலே போதும் அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டு போயிடும். சூனியக்காரன் செஞ்சுட்டான்றது சூனியத்தினால் ஏற்படல, நீ மனசுல பயந்ததால் வந்தாலும் ஏற்படும். நீ என்ன செய்யற? நம்ம காடி மண்ணை எடுத்துட்டான், நம்ம கழட்டி போட்டு சட்டையை தூக்கிட்டு போயிட்டான், சட்டையை தூக்கிட்டான வேர்வையெல்லாம் போயிடுச்சா, வேர்வை எடுத்துட அப்படின்னு சொல்லி பயந்தீங்கன்னு வைங்க, அதான் மேட்ரு. அவங்களுடைய மூலதனம் எங்க இருக்குன்னு கேட்டா உங்களோட பயத்தில் இருக்குது. எப்ப பயந்துட்டோமோ, இல்லாத பேய்ங்கிற பேய் இருக்கா? பேயின்னு ஒன்று இருக்கா செய்யுது. பேய் இப்போ லைட் போட்டால் பேய் வர மாட்டேங்குது. பேய் பவர்ஃபுல்லானது தானே. ஒத்தைய போகும்போது பேய் வருது, 10 பேரா போனால் பேய் வர மாட்டேங்குது. ஏன்? இல்லை இருந்ததுன்னு வர்றதுக்கு. ஒத்தையா போகும்போது மனசுல அப்படி பயம் வந்துடும். அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய். ஒரு ஆள் நிக்கிற மாதிரி பாக்குற மாதிரி ஒத்தையா இருக்கும்போது 3 பேர் தான் வைங்களேன், அது என்னடா அதுவா போய் பார்ப்போம், ஒண்ணும் இருக்காது கடைசியில் பார்த்தா. அப்ப இந்த பேயெல்லாம் இல்லாத இருக்கிற தெரிய காரணம் என்ன? மனசுல நினைச்சிங்க இந்த பேய் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்ப பேய் இருப்பதாக நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் உங்களை பாதிக்கும். அது ஒரு இருட்டை பார்த்து, மரத்தை பார்த்து, ஒரு சேலை மரத்தில் ஆடிக்கிட்டு வைங்க, வெள்ளை புடவை உடைச்சிக்கிட்டு மோகினி போற மாதிரி இவனுக்கு தெரியும். மோகினி பிசாசு போறமா பாப்பானா, ஆடுது, வெள்ளை போற மூஞ்சி தெரியுது, இந்த கண்ணு தெரியுது, அப்படியே கற்பனை தானே. அப்படியே டெவலப் ஆகிட்ட போய் அவனை ரத்தம் கதி செத்து போயிடுவான். ஏன்? இல்லாத இருக்குன்னு நினைக்கிற. ஒரு கையில டார்ச் வச்சு அடிச்சு பார்த்தா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளவு பேர். டார்ச் லைட் கையில இருந்து அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க பேய் மிருகம் ஒண்ணும் இருக்காது. அப்ப இன்னும் சொல்ல போனா கம்மியான மக்கள் தொகை இருக்கும்போது பேய் இருந்துச்சுல, இப்ப எவ்வளவு மக்கள் செத்துருப்பான். அந்த காலத்துல இருந்து எங்க அந்த பேயெல்லாம் எங்க போச்சு? சைனாவில் என் பேய காணா, பேயிட்ட பின்னி எடுத்து மரண தண்டனை கொடுத்துருவான். ஏன் காணா பேய காணா? எவனாச்சும் பேயின்னு சொன்னா பிடிச்சு கொண்டு போட்டு தூக்கில போட்டுருவான் சைனாவில். அப்ப பேயெல்லாம் காணாம். பேயை நம்புறவனுக்கு தூக்கு கொடுத்தவன பேயும் சேர்ந்து ஓடி போயிடுது. அரபு நாட்டில் என் பேய காணா,
பெரிய பெரிய நகரங்கள், தூங்காத நகரங்கள், ராத்திரி பகலா இருக்க, அங்க செத்தவன்லாம் எங்க போயிட்டான்? வெளிச்சத்தில் எல்லாம் கரெக்டா தெரியுது, பேய காணா. இருட்டில் ஒன்னடக்கு ஒன்று தெரியுது, பேய் இருக்குங்க. அதை மட்டும் வெளிச்சமாக இருந்தால் கரெக்டா தெரியும். 4 பேர் கூட இருந்தால் கரெக்டா மூளை வேலை செய்யும். அப்ப ரூமுக்குள்ள அடைச்சிட்டு போய் பேய் வரும். பேய் பவர்ஃபுல்லானது தானே, வீட்டுக்குள்ள அடைச்சிட்டே வரமாட்டேங்குது. சுடுகாட்டில் இருப்பி வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே. கதவு மூடி இருந்தால் வரலாம், உன் நம்பிக்கை பிரகாரம். கதவை அடைச்சி வச்சிருந்தாலும் பேய் வரலாம் தானே. வந்துச்சு என்னைக்காச்சு? வீட்டுக்குள்ள இருக்கும்போது மனசு பாதுகாப்பு நினைக்கிறேன், வராது. இதான் மேட்ரு. அப்ப இந்த பேய் பிசாசு எல்லாம் எப்படி இந்த பயத்தினால் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுகிறதோ, இல்லை. நான் சுடுகாட்டில் படுத்தேன். அந்த காலத்தில் 10 ரூபா பந்தயம், கிட்டத்தட்ட 30-32 வருஷத்துக்கு முன்னாடி. சுடுகாட்டில் போய் படுப்பியான்னு கேட்டாங்க. பேய் இல்லைங்கிற, படுப்பேன். தனியாக போய் படுத்துட்டு வருவேன். படுத்துட்டு காலையில் 10 ரூபாய் வாங்கினா. அதனால இல்லை, அதில் ஒன்றுமே கிடையாது. சுடுகாட்டிலையும் படுக்கலாம், ஒன்றும் ஆகாது. கபர்ஸ்தானில் போய் படுக்கலாம், ஒன்றும் ஆகாது. செத்தம் வரமாட்டான். வருஷமும் இலா யோமி பாசுன், இறந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விடுகிறான். அந்த தடுப்பு சுவரை தாண்டி எந்த செத்து போனாலும் இங்க வர முடியாது. அவ்வளவு தெளிவாக திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது எதுக்கு பேய் பிசாசுங்கிற, ஆவிங்கிற? ஆவியை வச்சு ஏமாத்துறாங்க. ஆவி வந்து ஜோசியம் பார்க்குது, ஆவியை கொண்டு இப்படிலாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, சூனியத்தில் உள்ள பாதிப்பு நம்புறாங்களே, அந்த நம்பிக்கை தான் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. ஏதாவது எதுனாலும் முடிச்சு போடுறது. இயற்கையாக நடந்தா கூட என்ன செய்யறது? குருவி உட்கார பணம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சின்ன சுட்டுக்குருவி, பனைமரத்தில் பனங்காய் இருக்கும், பனம் பழுத்து இப்போவா அப்போவான்னு இருக்கு விழுவுறதுக்கு. அந்த நேரம் பார்த்து சுட்டுக்குருவியில் உட்காரும். அது காலை வைக்கும் ஒத்துன்னு விழுந்துடும். அப்போ என்ன நினைக்க கூடாது? சுட்டுக்குருவி பயங்கர சக்தி சுட்டு பணம் அப்படி சொல்லுவீங்களா நீங்க? இவ்வளவு பெரிய பனம்பழத்தை இந்த சிட்டுக்குருவி தண்ணி விட்டு அறிவுல வேணா சொல்லுவானா? எப்படி சொல்லுவீங்க? அது விழுவுற நிலையில் இருந்தது. இது அந்த நேரத்தில் போய் காலை வச்சது, அதனால் விழுந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு சக்தி இருந்தா எந்த பழத்தில் உட்கார்ந்தாலும் விழுந்துடணும். விழுந்துச்சா? அந்த ஒரே ஒரு பனம்பழம் பழுத்து கிடக்கிற பழம் வந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு. இது காலை வைக்காட்டாலும் விழுந்திருக்கும். இந்த பறவை போய் அந்த பனம்பழத்தில் காலை வச்சு மிதிக்காட்டா கூட, உட்கார விட்டால் கூட அது விழுகிற கண்டிஷன்ல இருந்தது. 3 அளவு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கிறத முடிச்சு போடுவான். இது எப்படி கிறுக்கணும்? அந்த மாதிரி என்ன செய்யறது? உதாரணமா, நாங்க தர்காவெல்லாம் கடமை ஏற்று தீவிரமா பிரச்சாரம் பண்ணோம். மக்கள் ஜமாத்தெல்லாம் கிடையாது எங்க ஊர்ல. ஊரை ஏற்று ஊர் ஒதுக்கி வச்சாங்க, அது ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த கட்டத்தில் என்னுடைய சகோதரர் அண்ணன் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். அவர் மூத்தா போயிட்டார். அவளியா மூத்தாயிட்டாங்கன்றாங்க. எப்படிதான் மூத்தா போறது? அவருக்கு இயற்கையாக நோய் இருந்தது, இதய நோய் இருந்தது. அது மரணித்தோடுவார். இன்னும் டாக்டர் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, காப்பாற்றுற கண்டிஷனை தாண்டிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த நிலையில் அவரை மரணித்து விட்டால் இவன் என்ன செய்வான்? அவளியா திட்டினீங்கள அப்படிம்பாங்க. ஏன்னா நேற்று அவர் மூத்தா போனா அவர் எந்த அவளியா திட்டினாரு? அவளியாவை பார்க்க போன வண்டியில் போகும்போது என்ன செத்தான் கேட்க நம்ம கேட்கறது. நான் ஒரு ஆண்டவரை பார்க்க போனீங்கல்ல, போகும்போது ஆக்சிடென்ட் 40 பேர் செத்து, அதிகம் செத்த. அப்ப மரணம் என்பது எப்போ வரும்? அப்ப இன்னும் வராத ஒண்ணு, யாருமே சாவாத மாதிரியும் இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் செத்த மாதிரி. அப்பதான் நீ அவளியான்னு சொல்லணும். எல்லாரும் சாவுறான், நல்லவன் சாவான், கெட்டவன் சாவான், 30 சாவான், 40 சாவான், 92 சாவாம இருப்பான், ஆனா கடைசியில் சாவுவான். அப்ப இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் மனுஷன் நோய் வராதா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், இல்லண்டி இல்ல அப்படிமா, ஒரு குலத்தை ஒத்துமே வரல, நான் ஒரு குலத்தை வந்திருக்கேன். சமாதியை கும்பிட்ற எவனுக்கு வந்தது இல்லையா? கேன்சர் வந்துருச்சா? கேன்சர் வந்துருச்சா? அவரு கேன்சர் வந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். கேன்சர் என்ன பண்ணுச்சு? அது வரும், போகும்போது போக வேண்டியிருந்தா போய்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இயற்கையாக மனிதன் என்று சொன்னால் ஏத்த இறக்கம் இருக்குமா இல்லையா? ஆரோக்கியத்தில் ஏத்தம் இருக்கும், இறக்கம் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏத்தம் இருக்கும், இறக்கம் இருக்கும். உடல் உறுப்புகளில் நல்ல நிலை இருக்கும், கெட்ட நிலை இருக்கும். நோய் நொடிகள் வரும். இப்படி பல விஷயங்கள், கை கால் கூட ஆக்சிடென்ட்ல போயிடும். எல்லாருக்கும் ஏற்படுகிறது. இதுக்கு ஏன் சூனியங்கிற? அப்ப எல்லா மதத்துக்காரனுக்கும் வருதா இல்லையா? கடவுள் இருக்குன்றாலும் வரும், இல்லைன்றாலும் வரும், சாமியை கும்பிட்டாலும் வரும், கும்பிடாட்டாலும் வரும். எல்லாருக்கும் சாவு. எல்லாருக்கும் உள்ளதை கொண்டு வந்துட்டு என்ன செய்வான்? நம்ம செத்தா மட்டும், நான் செத்தேன்னு வைங்க, தற்செயல் நாளைக்கு போச்சரிச்சு ஓட்டிடுவாங்க. சூனியக்காரர் இது எய்த்தார்கள் போயிட்டாருப்பாங்க. அப்படி சொல்லணும் இல்லையா? அட சாவு எல்லாருக்கும் வரும்டா, எப்ப வேணாலும் வரலாம். அப்ப சாவு எப்பவும் வரக்கூடிய சாவு, அது அல்லாஹ் வந்து நாளைக்கு என்று எனக்கு எழுதி வைத்திருந்தால் அது வரும். நிச்சயமா சூனியத்தால் வராது. வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டியிருந்தால் செய்ய
வரத்தான் செய்யும். அப்ப இப்படியான ஒரு அடிப்படையை தான் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது, சூனியம் இல்லை வழங்குற சூனியம்னா. அப்ப இந்த ஒரு அடிப்படை நீங்கள் ஆழமாக கவனமாக புரிந்து கொண்டு விரிவாக விளக்குறதுக்கு தான் அந்த கூட்டம் போட்டது. நீங்க எல்லாம் மழையில் நினைச்சு குழந்தைகளை வைத்துக் கொண்டு மழை விட்டுட்டா கூட அந்த ஈரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. சொல்ல வேண்டிய செய்திகள் உங்களுக்கு சொல்லியாடுச்சு. இப்போ நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலையும் பெண்களும் முன் வரணும். வைடா சூனியம் யாரா சூனியக்காரன் இருந்தானே ஆனால் வை சூனியம் எனக்கு வை, என்ன வேணுங்கிற இந்த முடி வெட்டி தரவா செய் பார்ப்போம், நகத்தை வெட்டி தரவா, இப்படி விரட்டினீங்கன்னு வைய அவன் ஓடணும். நீங்க ஓடக்கூடாது சூனியக்காரனுக்கு பயந்து கொண்டு. எந்த ஊர்லயும் சூனியம் செய்யறேன்னு பொழப்பு நடத்துற எவனும் இருக்கக்கூடாது. அடே பாய் ஊருக்கு போவாது, முஸ்லீம் ஊருக்கு போவாது, அவங்கள்ட்ட பருப்பு வேகாது என்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உண்டாக்க வேண்டும். சூனியம் செய்து கை கால்களை முடக்குவோம், கணவன் மனையை பிரிப்போம் என்று உங்களை யாராவது மிரட்டினால் செய்து பாரா என்று நாங்கள் சொல்வோம் என்று சொல்லக்கூடிய கை தூக்குங்க. உறுதியா இருப்பீர்களா? சூனியத்துக்கு பயப்பட மாட்டீர்களே? இப்படி நம்பிட்டா குடும்பத்தில் நிம்மதிங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சூனியம் இல்லை நம்பி பாருங்களேன், அவ்வளவு மகிழ்ச்சியா வண்டியெல்லாம் ஓடும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட உறுதிப்பாடுள்ள மக்களா வரணும் என்பதற்கு தான் இந்த போட்டி அறிவிச்சிருக்கணும், பெருமைக்கு கிடையாது. சவால் எதுக்காக வரணும்? இது பொய்யின்னு எப்படி விளக்குறது, இது பித்தலாட்டம் எப்படி புரிய வைக்கிறது, அதற்காகத்தான் இதை செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு மண்டலம் முடியும் பொழுதும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்பது நிரூபணமாக அப்ப சென்னையில் அதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம். 48 நாள் முடிஞ்சு போச்சுல, இப்ப என்ன சொல்றேன், பாதி நாள் இப்ப வச்சிருக்கிறோம். 48 நாள் முடிஞ்சவனே வைப்போம். அப்பவும் என்ன பாதிப்பு அல்ல அது வரும். சூனியக்காரன் சொன்ன பாதிப்பு சூனியக்காரனால் வராது. அதுல கடுகளவும் சந்தேகம் இல்லை என்பதை செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது புரிந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாசல் தாவனான்.